இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிஏபி உதவித்தொகை இவ்வார இறுதிக்குள் நிறைவடையலாம். நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்படவிருக்கும் 150 ரிங்கெட் பிஏபி எனப்படும் பள்ளி தவணைக்கான தொடக்கக்கட்ட உதவித்தொகையின் விநியோகம் இந்த வார இறுதிக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த ஒதுக்கீடு தற்போது பள்ளி மட்டத்தில் இருப்பதோடு விநியோக செயல்முறைக்கு காத்திருப்பதாக பள்ளி செயல்பாட்டு துறைக்கான கல்வி துணை இயக்குநர் ஜைனாஸ் அப்பாஸ் கூறினார். பிஏபிக்கான நிதி ஒதுக்கீடு வங்கிக் கணக்கின் மூலம் பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அதனை நேற்று அல்லது இன்று தொடங்கி பெற்றோர்களுக்கு வழங்க தொடங்கலாம் என்று ஜைனஸ் அப்பாஸ் தெரிவித்தார். பள்ளி நிர்வாகத்தின் ஏற்பாடுகளை பொறுத்தே பெற்றோர்களுக்கான உதவித்தொகை விநியோக செயல்முறை மேற்கொள்ளப்படும் என்றும் இவ்வாறு இறுதிக்குள் அதனை முழுமையாக நிறைவேற்ற இலக்கு கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். நேற்று புதிய தவணை தொடக்கத்தை முன்னிட்டு கோலத்திரங்கானுவில் உள்ள கோக்தோக் நசீக் தேசிய பள்ளியை பார்வையிட்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் அதனை கூறினார். பெற்றோர்களின் சுமையை குறைக்கும் நோக்கில் ஆரம்ப பள்ளி தொடங்கி 6ஆம் படிவ மாணவர்கள் வரை வழங்கப்படும் பிஏபி உதவித் தொகைக்காக இவ்வாண்டு அரசாங்கம் 80 கோடி ரிங்கெட் நிதி ஒதுக்கீட்டை செய்துள்ளதாக கடந்த திங்கட்கிழமை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்தார். கிளந்தானில் 52 கிலோகிராம் எடை கொண்ட கஞ்சா பூக்கள் பறிமுதல். இம்மாதம் 3ஆம் தேதி கிளந்தான் கோலகிராய் பகுதியில் நடத்தப்பட்ட 2 தொடர் சோதனை நடவடிக்கையின் அதன் மூலம் 3 உள்நாட்டு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் 52 கிலோகிராம் எடை கொண்ட கஞ்சா பூக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடந்த 4 மாதங்களில் நடத்தப்பட்ட உப்சகா சோதனை நடவடிக்கையின் மூலம் கிளந்தானில் செயல்பட்டு வந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் நடவடிக்கையை போலீசார் முறியடித்ததாக புகிட் அமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டாக்டர் ஹுசைன் உமர் கான் கூறினார். ஜாலான் கோத்தபாரு குவாமுசாங்கில் நடத்தப்பட்ட முதல் சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபர் ஓட்டி சென்ற புரோட்டான் எக்ஸோரா ரக கார் போலீஸ் வாகனத்துடன் மோதியதை தொடர்ந்து 32 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டதாக டாக்டர் ஹுசைன் உமர் கான் கூறினார். பறிமுதல் செய்யப்பட்ட வாகனத்தில் 52 கிலோகிராம் எடை கொண்ட 320 கஞ்சா பூக்களின் நெகிழி பொட்டலங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கோலக்கிராய் தாமன் ஸ்ரீகுச்சிலில் மேற்கொள்ளப்பட்ட 2வது சோதனை நடவடிக்கையின் போது பெரடுவா மைவி காரை செலுத்தி வந்த 40 மற்றும் 50 வயதுடைய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக டாக்டர் ஹுசைன் உமர் கான் கூறினார். சம்பந்தப்பட்ட 2 சோதனை நடவடிக்கையிலும் சுமார் 18,20,000 ரிங்கிட் மதிப்புள்ள போதைப்பொருள் மற்றும் 1 லட்சம் ரிங்கிட் மதிப்புடைய 2 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஸ்கந்த வேள்வி ஸ்ரீ முருகன் நிலைய ஏற்பாட்டில் புதிய திட்டம். இந்திய மாணவர்கள் கல்வித்துறையில் சிறந்து விளங்க ஸ்கந்த வேள்வி எனும் புதிய திட்டத்தை ஸ்ரீ முருகன் நிலையம் நேற்று அறிமுகப்படுத்தியது. பாடங்கள் தொடர்பான குறிப்புகள், தேர்வுக்கான முக்கிய கேள்விகள் மற்றும் மாணவர்களின் ஆழ்ந்த புரிதலையும் சிந்தனை திறனையும் வளர்க்கும் கல்வி உள்ளடக்கங்கள் கொண்ட இலக்கவியல் கருவியாக ஸ்கந்த வேள்வி செயல்படும் என்று ஸ்ரீ முருகன் கல்வி நிலையத்தின் இயக்குநர் சுரேன் கந்தா தெரிவித்தார். ஸ்கந்த திட்டம் மிகவும் முக்கியமானது. இது மாணவர்களுக்கு ஒரு தன்முனைப்பை தரும். நாங்கள் தேசிய ஒருமைப்பாட்டுத் துறையுடன் ஒன்றிணைந்து மாணவர்களுக்கு பொது அறிவு, நிறைவான புரிதல், ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை அளிக்க நினைக்கின்றோம். இவை அனைத்தையும் மலேசிய இந்தியர்கள் பின்பற்றினால் இது நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திடும். அதோடு எதிர்காலத்தில் தமிழ் பள்ளி மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த ஸ்கந்த வேள்வி திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தேசிய தமிழ் தலைமை ஆசிரியர் மன்ற தலைவர் பழனி சுப்பையா தெரிவித்தார். பள்ளிகளை மேம்படுத்தும் திட்டங்கள் அனைத்து தரப்பினருக்கும் முக்கியத்துவம். புதிய கல்வி பாடத்திட்டத்தை மேம்படுத்துவதில் ஆசிரியர், மாணவர் மற்றும் பள்ளி சமூகம் என அனைத்து தரப்பினரின் கருத்துக்களுக்கு கல்வி அமைச்சு முக்கியத்துவம் வழங்கியுள்ளது. பள்ளிகளை மேம்படுத்தும் திட்டங்கள் காகிதங்களில் மட்டுமே நின்று விடாமல் இந்த கருத்துகள் அனைத்தும் நடவடிக்கைகளின் வழி உண்மையான கல்வி உருமாற்றத்தை ஏற்படுத்த கல்வி அமைச்சு உறுதியாக உள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டிக் தெரிவித்தார். மலேசிய கல்வி அமைச்சை வழிநடத்தும் போது முடிவுகளை எடுக்க துணிச்சல் தேவைப்படும். சில நேரங்களில் நமது முடிவுகள் முற்றிலும் பிரபலமற்றதாக இருக்கும். சில சமயங்களில் அவை முதலில் எதிர்ப்பை சந்திக்கும். இருப்பினும் இவ்வாறான சூழல்களில் துணிச்சலுடன் முடிவெடுப்பது அவசியம். ஏனென்றால் துணிச்சலான முடிவு என்பது காலத்திற்கும் ஏற்ற முடிவு என்று கூறுகின்றோம் என ஃபட்லினா சிட்டிக் கூறினார். கடந்த வெள்ளிக்கிழமை கல்வி அமைச்சின் ஊழியர்கள் உடனான சந்திப்பு கூட்டத்தில் ஃபட்லினா சிட்டிக் அவ்வாறு கூறினார்.
இந்த அணுகுமுறைக்கு இணங்க புதிய கல்வி பாடத்திட்டத்தில் இவ்வாண்டிலிருந்து கட்டம் கட்டமாக அமல்படுத்தப்படும். இந்த முதல் கட்டமாக 2026ஆம் ஆண்டிற்கான பாலர் பள்ளி பாடத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். வங்காளதேச பொது தேர்தல் மலேசியாவில் அஞ்சல் வாக்குகள் பதிவு. எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள வங்காளதேசத்தின் 13வது பொது தேர்தலுக்கு மலேசியாவில் வசிக்கும் சுமார் 85,000 வங்காளதேச குடிமக்கள் அஞ்சல் வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். வங்காளதேசத்தின் தேர்தலுக்காக அஞ்சல் வாக்களிப்பு அமல்படுத்துவது இதுவே முதல் முறையாகும். போஸ்டல் ஓட் பிடி எனும் செயலி வழி பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் வீடுகள் மற்றும் பணியிடங்களுக்கு வாக்குச்சீட்டுகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மலேசியாவுக்கான வங்காளதேச உயர் ஆணையர் மன்சூருல் கரீம் கான் சௌத்ரி தெரிவித்தார். எங்களுக்கு அந்த எண்ணிக்கை கிடைத்தது. இங்கு வசிக்கும் வெளிநாட்டவர்களில் சுமார் 85,000 பேர், அதாவது 9 விழுக்காட்டினர் வங்காளதேசத்தை சேர்ந்தவர்கள். செயலி மற்றும் நேரடி அஞ்சல் வாக்குச்சீட்டு வந்துவிட்டது. எனக்கு என்னுடைய வாக்குச்சீட்டு கிடைத்துவிட்டது என்றார் மன்சூருல் கரீம் கான் சௌத்ரி. ஜனவரி 22ஆம் தேதி தொடங்கி அஞ்சல் வாக்காளர்கள் வாக்கு செலுத்த தொடங்கலாம். அனைத்து தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல்களையும் வங்காளதேச தேர்தல் ஆணையம் சரிபார்க்கும் என்றும் ஜனவரி 26ஆம் தேதிக்குள் வாக்களிக்கும் செயல்முறை நிறைவு செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். கிராக் ஏஐயை பயன்படுத்த தடை. நேற்று தொடங்கி மலேசிய இணைய பயனர்கள் கிராக் செயற்கை நுண்ணறிவு ஏஐயை பயன்படுத்த தற்காலிக தடை விதிக்கப்படுவதாக மலேசிய தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையம் MCMC தெரிவித்துள்ளது. ஆபாசம் மற்றும் வெளிப்படையான பாலியல் உள்ளடக்கங்களை உருவாக்க கிராக் தவறாக பயன்படுத்தப்படுவதால் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக MCMC நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கை வழி அறிவித்துள்ளது. மிகவும் ஆபாசம் நிறைந்த உள்ளடக்கம், அனுமதி இல்லாமல் மாற்றப்பட்ட படங்கள், குறிப்பாக பெண்கள் மற்றும் சிறார்கள் சம்பந்தப்பட்ட உள்ளடக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக MCMC கூறியுள்ளது. இது தொடர்பில் கடந்த ஜனவரி 3 மற்றும் 8ஆம் தேதிகளில் எக்ஸ்கார்ப் மற்றும் XAI LLC ஆகிய நிறுவனங்களுக்கு தொழில்நுட்ப பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்த கோரி அறிவிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக MCMC தெரிவித்துள்ளது. சட்டம் மற்றும் கட்டுப்பாடு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நிலையில் இத்தடை ஒரு முன்னெச்சரிக்கை என்று MCMC கூறியது. மிசிசிப்பியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம், 6 பலி. அமெரிக்கா மிசிசிப்பி மாநிலத்தில் வெள்ளிக்கிழமை இரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 6 கொல்லப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அலபாமா மாநில எல்லை அருகில் உள்ள வெஸ்ட் பாயிண்ட் எனும் நகரில் இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்தது. இத்தாக்குதலில் துப்பாக்கி சூடுபட்டவர்கள் பரிதாபமாக உயிரிழந்ததாக அதிகாரி ஏடி ஸ்காட் தெரிவித்தார். 3 வெவ்வேறு இடங்களில் அவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டதாக அவர் உள்ளூர் ஊடகங்களிடம் தெரிவித்தார். இது தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இனி இது மக்களுக்கு எந்தவொரு அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாது என்று அவர் குறிப்பிட்டார். கூடிய விரைவில் ஜப்பானில் தேர்தல் நடத்தப்படலாம். ஜப்பானிய பிரதமர் சனே தகைச்சி அந்நாட்டில் முன்கூட்டியே பொது தேர்தலை நடத்துவதற்கு சாத்தியம் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வரும் பிப்ரவரி மாதம் ஜப்பானில் பொது தேர்தல் நடத்தப்படலாம் என்று ஜப்பானின் கூட்டணி கட்சி தலைவர் ஹிரோபுமி யோஷிமுரா கோடி காட்டியுள்ளார். ஜப்பானின் முதல் பெண் பிரதமரான தகைச்சி அக்டோபரில் பதவி ஏற்றதிலிருந்து பல தரப்பினரின் ஆதரவை பெற்று வருகிறார். சீனா மீதான அவரது கடுமையான நிலைப்பாடும் அந்நாட்டின் வலதுசாரி வாக்காளர்களை ஈர்த்துள்ளதாக நம்பப்படுகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி முன்கூட்டியே தேர்தலை நடத்துவது குறித்து தகைச்சி ஆலோசித்து வருவதாக ஹிரோபுமி யோஷிமுரா கூறினார். அரசாங்க வட்டாரங்களை மேற்கோள் காட்டி பிப்ரவரி 8 அல்லது 15ஆம் தேதிகளில் திடீர் தேர்தலை நடத்துவது குறித்து தகைச்சி பரிசீலித்து வருவதாக யோமியூரி நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. இருப்பினும் தேர்தலுக்கான குறிப்பிட்ட நேரம் குறித்து தாமும் தகைச்சியும் விவாதிக்கவில்லை என்று யோஷிமுரா கூறினார். சாலை விபத்தில் 3ஆம் படிவ மாணவர் பலி. கோலத்தெரங்கானு ஜாலாங்கெப்போங்கில் நேற்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் சிக்கிய 3ஆம் படிவ மாணவர் உயிரிழந்தார். பாடாங் மிடின் தேசிய இடைநிலைப் பள்ளியை சேர்ந்த நூர் ஹாஷிம் எனும் அம்மாணவர் பலத்த காயங்களுக்கு ஆளானதால் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்ததாக கோலத்தெரங்கானு மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அஸ்லி முகமது நூர் தெரிவித்தார்.
ஹோண்டா EX5 ரக மோட்டார் சைக்கிளில் பயணித்த அம்மாணவரை ஃபெரட்வா ஆக்சியா ரக கார் மோதியது முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதாக ஏசிபி அஸ்லி முகமது நூர் கூறினார். எதிர் திசையில் பயணித்த அக்கார் மோதியே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. காலை மணி 7:55க்கு பொதுமக்களிடம் இருந்து போலீசுக்கு அழைப்பு கிடைத்ததாக ஏசிபி முகமது நூர் தெரிவித்தார். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட நூர் ஹசிமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த வேளையில் காரின் ஓட்டுநருக்கு எந்தவொரு காயமும் ஏற்படவில்லை என்றும் நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அவர் குறிப்பிட்டார். 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டம் செக்ஷன் 41(1) கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுகிறது.